ஷே எப்பா சூரியன் முனியப்பா முக்கால் சத்தியம் எப்பா யமதர்மன் உட்கார வச்சாச்சு குபேர மூலையில். இப்போ குபேர மூலைன்னா என்ன தெரியுமா, அவன் பல லட்சம் கோடி அவன் வீட்டில் பூரா இப்போ ஷாவு எண்ணிக்கை போவான். அதுதான் கணக்கு. குபேர மூலையில் யமதர்மனை உட்கார வைக்கணும். கைலாசத்தில் உட்கார வச்சாச்சு. இப்போ கைலாசத்தில் சேட்டை பண்ண போகிறான். இப்போ அவனும் இப்போ கை வைக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி யமதர்மன் நம்ம கை வைப்பான். ஏன்னா யமதர்மனை பூரா எருவு மாடு அந்த மாடு பயணத்தில் போய் தான் காலி பண்ணுவான். மைண்டப்பில் அதை பூரா தின்னுட்டான். அதான் விரிச்சி உக்காளி மாதிரி பெருகிட்டான். இப்போ எருவு மாடும் வச்சாச்சு. அது உற்பத்தி ஆகிரும். இப்போ உற்பத்தி அது மந்திரம், சாமி மந்திரம், கடவுளுடைய மந்திரத்தில் உருவாக்கிக்கிறோம். அட்டா முடிக்க யமதர்மம் போய்கிட்டே இருப்பான். அவங்க எருவு மாட்டு பயணத்தில் ஆர்டர் போட்டவொடனே மொத்தம் கண்டார ஒளிமணி அரசியல்வாதியை மொத்தம் ஷாட்டையிலே அள்ளிட்டு வந்து எருவமா எங்கே வெண்ணி கொதிக்கும் ராமேஸ்வரம் எரிமலை கீழே மொத்தம் ஃபைலரில் கொதிக்க விட்டுறாண்டியா. முக்கால் சேர்த்தியும் குபேர மலையில் உட்காந்துட்டான்ப்பா. சந்தோஷம்ப்பா. எப்பா சந்தோஷம். அரைக்கி கன்னி மூலையில் உட்காந்துருக்க 4 சதுரங்கத்தில் இந்த பத்திரம் போட்ட இடத்துல 4 சதுரங்கத்தில் இந்த பூரா 7 சம்ம தின்ன கண்டார ஒளிமனுக்கு இந்த 4 சதுரங்கத்தில் இப்போ கன்னி மூலையில் அரைக்கிட்டே கணக்கு போட்டாச்சுப்பா. முக்கால் சத்தியம்.